14 வயது சிறுமியை தனது தந்தை, தாத்தா மற்றும் மாமா 1 வருட காலமாக பலமுறை பலாத்காரம் செய்ததாக சிறுமி போலீசிடம் புகார். வாக்குமூலத்தில் அவர் கர்ப்பமாக உள்ளதும் தெரியவந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அவுராயா மாவட்டத்தில் உள்ள பிதுனா கோட்வாலி பகுதியில் வசித்து வரும் சிறுமி தனது அத்தையுடன் கடந்த வியாழக்கிழமை அருகே காவல் நிலையத்தில் சென்றுள்ளார். கடந்த 1 வருட காலமாக தந்தை, மாமா மற்றும் தாத்தா தன்னை பாலியல் பலாத்காரம் செய்தனர் என சிறுமி போலீசில் கூறி வருகின்றனர். சுமார் 10 வருடங்கள் முன்னர் பெற்றோர் இடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக சிறுமி தாயுடன் டெல்லியில் வசித்துள்ளார். சிறுமியின் தாய் கடந்த வருடம் உயிரிழந்ததை அடுத்து அவளது தந்தை மற்றும் மாமா சிறுமியை மீண்டும் வீட்டுக்கு அழைத்து வந்தனர். இதன் பின்னரே இந்த கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. சிறுமியின் வாக்குமூலத்தில் தனது தாத்தா தன்னை வயலுக்கு அழைத்துச் சென்று பலமுறை தகாத முறையில் நடந்து கொண்டதாகவும் கூறியுள்ளார். தனது மாமா வீட்டின் அறைக்குள்ளேயே சென்று வலுக்கட்டாயமாக தன்னை கற்பழித்ததாகவும் கூறியுள்ளார். தற்பொழுது இவர் கர்ப்பமாக இருந்ததை வெளியே தெரிவித்தால் தன்னை கொலை செய்துவிடுவதாகவும் மிரட்டியுள்ளனர். இதற்கிடையே தனது அத்தையின் வீட்டிற்கு சென்று அத்தையுடன் சிறுமி நடந்ததை கூறி கதறி அழுதுள்ளார். இந்த பெண் கூறியுள்ளதை வைத்து விசாரணை மேற்கொண்டதில் தனது தாத்தா மற்றும் மாமா, அப்பா மூவரையும் போலீசார் கைது செய்து போக்சோவில் அடைத்துள்ளனர். மேலும் இது பற்றி விசாரணையும் நடத்தி வருகின்றனர்.